இன்றைக்கி நம்ம சுலபமான முறையில் வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், தேங்காய் சின்ன அளவு தான், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் வேக வைக்கிறதுக்காக. அது அப்புறம் மிக்சியில் அடித்த 1 கப் தயிர். கொஞ்சம் தயிர் இருந்தாலே போதும், நம்ம இந்த குழம்பு செஞ்சிடலாம். அரிசி பருப்பு எதுவும் நான் ஊற வைக்கல, புளித்தண்ணி மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது, அவ்வளோதான். இப்போது கடாயை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றலாம். வெண்டைக்காயோட குழகுழப்பு போகிறதுக்கு எப்போதுமே நம்ம கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். அப்போ தான் அதோட குழகுழப்பு ஃபுல்லாக போகும். அப்புறம் சமையல் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சாம்பாரோ இல்லை எதுவோ. கட் பண்ண வெண்டைக்காயை போட்டுக்கலாம், நல்லா வதக்கணும். ஃபுல்லாக எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கினாலே ஃபுல் ட்ரை ஆகிடும். இப்போது வதக்கினது போதும். அடுத்து குழம்பு தாளிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 2 காஞ்ச மிளகாய். ஏன்னா ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறோம், எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு. அதனால இப்போது 2 காஞ்ச மிளகாய் போதும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்பயே போட்டு வதக்கிடலாம். இப்போ வதக்கின வெண்டைக்காயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம். இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு ஆல்ரெடி ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும். நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி வச்சிடணும். ரொம்ப தேவையில்லை, சாம்பார் மாதிரி. கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவு நீர் சேர்த்துக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடணும். கல்லுப்பு போடுறேன், வேணும்னா சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த உப்பு போடுங்க. இது வேகிறதுக்குள்ளே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து வச்ச 1 கப் தேங்காய், 3 பச்சை மிளகாயை 2 உடச்சி போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இந்த 4த்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் மிக்சியில். காரம் கூட வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம்.
வெண்டைக்காய் வெந்துடுச்சு. இப்போது அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். பச்சை வாசனை போக கொதிக்கணும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதை கொதித்த உடனே தயிரை ஊற்றினோன்னா நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிடலாம். எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் கலந்துக்கலாம். லைட்டாக கொதி வந்தாலே போதும், ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம்.